Praise the Lord. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. Glory be to the name of the Lord. ஒரு புதிய நாளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே காணும்படி செய்து இந்த நாளிலே நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு அளித்த இந்த மாபெரும் கிருபைக்காய் கர்த்தரை நான் மனப்பூர்வமாய் ஸ்தோத்திரிக்கிறேன். I thank God wholeheartedly for giving one more day to us and for enabling us to come to His presence to meditate the Word of God. இந்த நாளிலேயும் கர்த்தர் நம்மோடு இடைபடும்படி நம்மோடு பேசும்படி நாம் தேவனுடைய முகத்தை நோக்கி நாம் ஜெபம் பண்ணுவோம். Even this morning, let us look at the face of the Lord and pray that the Lord may speak to us and minister to us. Thank you, Lord. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போ, கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். நீதிமானின் சீரசின் மேல் நித்திய ஆசி வந்திறங்குமே. நீதிமானின் சீரசின் மேல் நித்திய ஆசி வந்திறங்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போ, கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். ஆமாப்பா, உம்முடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருப்பதற்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். Yes, Father, we praise you that your eyes is, Lord, focused upon the righteous. ஆண்டவரே, எங்களை கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நீதிமான்களாக மாற்றியிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. Lord, we thank you that you have made us righteous by the blood of the Christ, Lord. ஆண்டவரே, பாவத்தில் இருந்த எங்களை உம்முடைய திரு இரத்தத்தினால் எங்கள் பாவங்களற எங்களை கழுவி சுத்திகரித்து உமக்கு முன்பாக பரிசுத்தவான்களாய் நிறுத்தின உம்முடைய அன்பை எண்ணி உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். We also thank you, Lord, regarding your love which has, Lord, forgiven all our sins, Lord, and cleansed us out of all our sins and made us holy before you. ஆண்டவரே,
உம்முடைய கண்கள் தொடர்ந்து எங்கள் மேல் பதிந்திருக்கும்படி ஆண்டவரே எங்களை ஆசீர்வதியும் அப்பா. Lord, bless us that your eyes may be continuously be set upon us, Lord. இந்த காலை வேளையிலேயும் உம்முடைய கண்களை எங்கள் மேல் வைத்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, this morning we pray that the Lord may keep your eyes upon us and Lord counsel us, Lord. நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு நீர் காட்டுவீராக. May the Lord show the way that we are supposed to walk through. உம் சித்தத்தை வெளிப்படுத்துவீராக. Reveal your will, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. Praise the Lord. கர்த்தர் ரொம்ப நல்லவர். Praise the Lord. God is good. 145வது தியானத்திற்குள்ளே இன்றைய காலையில் நாம் வந்திருக்கிறோம். Today we are entering 145th devotion. இத்தனை நாட்கள் நம்மை போதித்து வழிநடத்தின கர்த்தர் இந்த நாளும் நமக்கு நலமானதை போதித்து அவருடைய சித்தத்தின்படி தேவன் தயவாக நம்மை நடத்துவாராக. The Lord who has led us and taught us so far will also lead us and fulfill his will even today. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனம் முதல் 18ஆம் 19ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கலாம். Let us read from Proverbs chapter 6 verses 16 to 19. 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7ம் அவருக்கு அருவருப்பானவைகள். அவையாவன மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்தும் கை, துராலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே. These 6 things the Lord hates, yes, 7 are an abomination to him: a proud look, a lying tongue, hands that shed innocent blood, a heart that devises wicked plans, feet that are swift in running to evil, a false witness who speaks lies, and one who sows discord among brethren. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஆண்டவருடைய கிருபையினாலே நாம் இந்த தேவன் வெறுக்கிற அல்லது அருவருக்கிற காரியங்களை குறித்து நாம் ஒவ்வொன்றாக கவனித்து கொண்டு வர்றோம். By the grace of God, we are studying about the things which the Lord hates and which the Lord detests. முதலாவது கவனித்தோம், மேட்டிமையான கண் ஏன் ஆண்டவருக்கு அருவருப்பானது. First, we also learned why God hates a proud look. அடுத்தது நாம் கவனித்தோம், பொய் நாவு என்ன ஏன் நம்ம பேசக்கூடாது என்று சொல்லி கவனித்தோம். And again we also learned second why we should not have a lying tongue. இன்றைக்கு மூன்றாவதுக்கு போலாம். Today let us go to the third one. அடுத்தது எழுதியிருக்கு, குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்தும் கை. Next one it is mentioned, hands that shed innocent blood. குற்றமற்றவர்களுடைய இரத்தத்தை சிந்தும் கை என்று வாசிக்கிறோம். Hands that shed innocent blood. வேதத்தில் இரத்தத்திற்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் வேதம் முழுவதும் வாசிக்கலாம். When you read the entire Bible, you can understand that importance is much given to blood. நீங்கள் லேவியராகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்துக்கு வருவீர்களானால், If you come to Leviticus chapter 17, 11ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், verse 11, மாமிசத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது என்று வாசிக்கிறோம். For the life of the flesh is in the blood. நீங்கள் அதே அதிகாரத்தின் 14ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா திரும்பவும் அதுல வாசிக்கிறோம், சகல மாமிசத்துக்கும் இரத்தம் உயிராக இருக்கிறது. லேவியராகமம் 17:14. If you read again Leviticus 17:14, for it says it is the life of all flesh. இன்னும் நீங்க உபாகமத்துக்கு வருவீர்களானால், If you come to Deuteronomy, உபாகமம் 12ஆம் அதிகாரத்தினுடைய 23ஆம் வசனத்தை பாருங்கள். Deuteronomy 12 and verse 23. அங்கே வாசிக்கிறோம், இரத்தத்தை மாத்திரம் புசிக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிரு, இரத்தமே உயிர், மாம்சத்தோடே உயிரையும் புசிக்க வேண்டாம் என்று வாசிக்கிறோம். We read, only be sure that you eat not the blood, for the blood is the life, and you may not eat the life with the flesh. நான் நினைக்கிறேன் இந்த வேதம் இரத்தத்திற்கு ஒரு உயர்ந்த இடத்தை கொடுக்கிறது. So this Bible really gives a much important place to blood. மாமிசத்துல உயிர் இல்ல, ரத்தத்துல தான் உயிர் இருக்குன்னு வாசிக்கிறோம். We read there is no life in flesh, but life is in blood. அந்த ரத்தத்தினால தான் மாமிசம் உயிர் பெறுது. So the flesh gets its life only through this blood. இதை நீங்கள் ஆரம்ப காலத்துல இருந்தே நீங்க பார்க்கலாம். This you can see right from the beginning stage. அதாவது ஆபேல் கொல்லப்பட்ட போது
ஆண்டவர் காயின்ட்ட சொல்றாரு, அவனுடைய ரத்தம் என்னை நோக்கி கூப்பிடுகிறதுன்னு சொன்னாரு. So when Abel was killed by Cain, the Lord said, his blood is calling out to me. அதாவது மாமிசம் இறந்து போயிடுச்சு, His flesh is dead, ஆனால் ரத்தம் என்ன பண்ணுதுன்னா தேவனை நோக்கி கூப்பிட்டுச்சான். but his blood was crying unto the Lord. இந்த ஒரு எண்ணம், இந்த ஒரு சத்தியம்தான் தேவனுக்கு முன்பாக மனிதனை ஒப்புரவாக்குவதற்கு கூட ரத்தம் அவசியம் என்பதை நமக்கு மேற்கோள் காட்டி சொல்லுகிறது. So this is the thought that actually highlights regarding a reconciliation of a man with the Lord. அதாவது இன்னொரு விதமா சொன்னா தேவனுடைய பார்வையில ரத்தம் விலையேற பெற்றது அல்லது புனிதமானதுன்னு கூட சொல்லலாம். In other words, we can say blood is more precious and holy in the sight of God. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. மோசேயின் காலத்துல ஆகவேதான் இனி வரப்போகும் நித்திய பலியாகிய இயேசுவின் பலிக்கு அடையாளமாக மிருகங்களின் ரத்தம் பாவ நிவாரணத்துக்காக கொடுக்கப்பட்டது. That is why in the days of Moses, the blood of animals were sacrificed for remission of sins as a significance for the blood that is going to come in the later stage. இதை தான் எபிரேயர் எழுதின நிருபத்தில் வாசிக்கும்போது, This is what when you read in Hebrews, எபிரேயர் 9ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. if you come to Hebrews chapter 9, எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தினுடைய 22ஆம் வசனத்துக்கு வருவீர்களானால், Hebrews 9 and verse 22, அங்கே வாசிக்கிறோம், நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு அல்லது இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. And almost all things are by the law purged with blood, and without shedding of blood is no remission. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இன்னும் நீங்க பார்ப்பீங்களானா அதே எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தின் 22ஆம் வசனத்துக்கு வருவீர்களானால், If you come to Hebrews chapter 10 and verse 22, அங்கே வாசிக்கிறோம், துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாக, சுத்த ஜலத்தினால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாக, உண்மை உள்ள இருதயத்தோடு விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு சேர கடவோம் என்று வாசிக்கிறோம். we read, let us draw near with a true heart in full assurance of faith, having our hearts sprinkled from an evil conscience and our bodies washed with pure water. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இப்போ தேவனுக்கு தேவனோடு நம்ம நெருங்குவதற்கு, அவரை சேருவதற்கு எப்படி நமக்கு வழி உண்டாச்சு அப்படின்னு கேட்டா, இயேசு நமக்காக சிந்தின இரத்தத்தினாலே. So what is the way that was paid for us to reach God or draw near to God? It is because of the blood that was shed by Jesus Christ. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the அந்த Lord. இரத்தம் நம்மை சுத்திகரித்தது. And that blood actually sanctifies அந்த us. இரத்தம் நம்முடைய எல்லா துர்மனசாட்சியை நீக்கினது. And that blood actually removed all evil conscience from us. அந்த இரத்தத்தினால தான் அவரிடத்துல நம்ம சேர முடியும். And because of that blood we can draw near to God. இதை தான் வெளிப்படுத்தின விசேஷத்துல 12ஆம் அதிகாரத்துக்கு வருவீர்களானால், This is what when you read in Revelation chapter 12, வெளிப்படுத்தல் 12:11 பாருங்க. Revelation 12 verse 11. வேதம் சொல்லுகிறது, 11ஆம் வசனம், மன்னித்துக் கொள்ளுங்கள், Verse 11. தமிழ்ல 11ஆம் வசனம், மரணம் நேருகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள்னு போட்டிருக்கு. We read, and they overcame him by the blood of the lamb and by the word of their testimony, and they loved not their lives unto the death. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அப்போ கடைசியில ஜெயிக்க நமக்கு உதவி செய்யறது பிசாசை ஜெயிக்கிறதுக்கு இயேசுவின் ரத்தம் தான். And at last, even for us to overcome the Satan, it is the blood of God that is going to help us. நீங்கள் வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. If you come to Revelation chapter 7, அங்கேயும் நீங்க இதுதான் படிக்கலாம். you can read the same thing there. அந்த நித்திய மகிமையை பெறுவதற்கு இயேசுவின் ரத்தம் தான். So it is God's blood which helps us to receive that eternal glory. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the அப்போ Lord. நம்ம வேதத்துல ரத்தத்துக்கு ரொம்ப பெரிய முக்கியத்துவம் இருக்கு. So much importance is given to blood in the Bible. இதுல ஆண்டவர் அருவருக்கிற காரியம்னு வரும்போது தேவன் 3வது சொல்றது என்னன்னா, குற்றமற்றவர்களுடைய ரத்தத்தை சிந்துற கை தேவனுக்கு ரொம்ப அருவருப்பானது. When it comes to the point which the Lord hates, hands that shed innocent blood is an abomination to God. இன்னொரு விதமாய் சொன்னால், குற்றமற்ற வாழ்க்கை வாழுகிறவர்களுக்கு விரோதமாக ஒருவன் எழும்பும்போது, அவனை அழிக்கும்படி எழும்பும்போது தேவன் அதுல பிரியமாய் இல்லை. In other words, if a person rises to kill and destroy a person who is innocent, then the Lord is not pleased in that. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி சாட்சியாக எழுதும்போது, தன் ஊழியத்தை பற்றி பேசும்போது, when
Apostle Paul writes his testimony about his life, when he speaks about his ministry, அவருடைய மரண காலம் நெருங்கி வரும்போது அவர் ஒரு வார்த்தையை ரொம்ப ஆணித்தரமா சொன்னாரு. when he was nearing his deathbed, he told a word very sternly. நீங்கள் அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் Acts chapter 20, 25 லிருந்து 27 வசனங்களை பாருங்களேன். verses 25 to 27. அவர் சொல்லுகிறாரு, இதோ நான் உங்களுக்குள்ளே சஞ்சரித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினதை கேட்டவர்களாகிய நீங்கள் எல்லாரும் இனி என் முகத்தை பார்க்க மாட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். And indeed now I know that you all, among whom I have gone preaching the kingdom of God, will see my face no more. 26ஆம் வசனம், Verse 26. தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினாலே எல்லாருடைய இரத்த பழிக்கும் நீங்கி நான் சுத்தமாய் இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன் என்று சொல்கிறார். Therefore I testify to you this day that I am innocent of the blood of all men, for I have not shunned to declare to you the whole counsel of God. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் எல்லா சத்தியத்தையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். So here he says, I have taught you all the truth. நான் எதையுமே மறைச்சு வைக்கல. I did not hide anything from you. ஒருவேளை நான் மறைச்சு வச்சு நான் வந்து பிரசங்கம் பண்ணியிருந்தேன்னா உங்க இரத்த பழி என் மேல இருந்திருக்கும். If in case I have concealed or shunned anything from you, then the blood of you shall be upon me. ஆகவே அவர் சொல்றாரு, நான் அப்படி செய்யல. So he says, I did not do so. எந்த சத்தியத்தையும் மறைக்கல. I did not hide any truth. எல்லாத்தையும் மனசுல இருக்கிறத தேவன் வெளிப்படுத்தினதை நான் வெளிப்படையா சொல்லி இருக்கிறேன். So whatever I had in my heart, whichever the Lord revealed, I just spoke out openly to ஆகவே you. உங்கள் இரத்த பழி என் மேல இல்ல. Therefore I am innocent of the blood of all you. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அப்போ மனிதர்களுடைய வாழ்க்கையில வேலை செய்கிறவங்க எவ்வளவு எச்சரிப்பா இருக்கணும்ன்றதுக்கு பவுல் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. So this Paul is a very good example, like how people who involved in this ministry should be. எனக்கு இதை வாசித்த போது கொஞ்சம் பயமாவே ஆயிடுச்சு எனக்கு. So when I read this, I was really scared. அவர் எவ்வளவு தாம் மினிஸ்ட்ரியை வந்து எவ்வளவு பயத்தோடு நடத்தினார் பாருங்க. See how fearfully he led his ministry. அதாவது அவர் சொல்றாரு, நான் ஏதோ விரும்பினேன், பிரசங்கம் பண்ணேன், எல்லாரையும் சந்தோஷப்படுத்தினேன், திருப்திப்படுத்தினேன், அப்படியே போயிட்டேன்னு அவர் சொல்லல. He did not say that I just liked it, I just preached it, I just satisfied people and went as such. ஏதோ பிரசங்கம் பண்ணணும்னு ஏதோ வாரம் பிரசங்கம் பண்ணிட்டேன், தினந்தோறும் பிரசங்கம் பண்ணேன்னு சொல்லல. He never said I just want to preach for namesake, so therefore I preach daily. அவர் மனிதனுடைய விலையேற பெற்ற வாழ்க்கைகளோடு அவர் பணி செய்கிறார் என்ற ஒரு உணர்வும் எச்சரிப்பும் ஒரு பயமும் அவருக்கு இருந்தது. So he had a caution, he had a realization that he was working with the lives on blood of people of God. ஏன்னா அவருக்கு என்ன பயம் இருந்ததுன்னா, நான் சொல்ல வேண்டியதை சொல்லாம, நான் சத்தியத்தை ஒழுங்கா பேசாம தேவனுக்கு முன்னால நின்னேன்னா இந்த ஜனங்களுடைய இரத்த பழியை கர்த்தர் என்கிட்ட கேட்பாரு. So because he had a fear that if I don't preach the thing I'm supposed to preach to these people correctly, then I am guilt of I'm accountable for all the things of people. அப்போ ரொம்ப ஜாக்கிரதையா ஊழியம் செய்யணும் போல இருக்கு. So we have to minister very carefully. ஏதோ செய்யணும், நிர்விசாரமா செய்யக்கூடாது. So it's not accomplishing the ministry carelessly. கர்த்தர் ஒரு நாள் கணக்கு கேட்பாரு. But God will ask the accounts for அப்ப நம்ம நலமானதை நாம வந்து மறைக்காம போதிக்க வேண்டியது அவசியம். So it is always necessary for us to preach good things without hiding anything. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த குற்றமற்ற ரத்தம் அப்படின்னு சொல்றது நம்ம தமிழ்ல சொன்ன அந்த வெகுளியா இருக்காங்க பாத்தீங்களா, தவறு செய்யாம, தவறு செய்யணும்னு விரும்பாம, தவறு பாதையில நடக்கணும்னு நேசிக்காம நீதியை விரும்பி வாழ்றாங்க பாருங்க, அவர்களுக்கு விரோதமாக எழும்புவது வந்து தேவனுக்கு பிரியமானது கிடையாது. So the shedding innocent blood is something where people rise against people who are so innocent, who are so ignorant, who don't know anything, but when people devise against them, God is not pleased in it. இயேசுவின் 12 சீடர்கள்ல ஒருவனாகிய யூதாஸ் காரியோத்து பார்த்தீங்கன்னா இயேசுவையே 30 வெள்ளி காசு காட்டி கொடுத்துட்டான். So when you look at Judas Iscariot, one of the 12 disciples of Jesus Christ, he sold Jesus or betrayed Jesus for 30 pieces of silver. ஆனால் இயேசுவை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்துட்டாங்கன்னு கண்டுபிடித்த உடனே, so when he found that Jesus was sentenced to crucifixion, மத்தேயு 27 3 முதல் 5 வாசிக்கும்போது, if you read Matthew 27 3 to 5, அவன் சொல்லுகிறான், குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்று சொன்னான். He said, I have sinned by betraying innocent blood. அவனால அந்த மனசாட்சியினுடைய வேதனை அவனால் தாங்க முடியல. He was not able to bear that remorse attitude that he had. அதனால 5ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அந்த வெள்ளிக்காசு வாங்கின 30 வெள்ளிக்காசையும் கொண்டு தேவாலயத்துல தூக்கி எறிஞ்சிட்டு
புறப்பட்டு போய் 4 கொண்டு செத்தான் பார்க்கிறோம். In verse 5 we read, then he threw down the piece of silver in the temple and departed and went and hanged himself. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நம்முடைய வாழ்க்கையில குற்றமற்றவர்கள், தவறு செய்யாதவர்கள் அல்லது எந்த துன்மார்க்கத்திலும் ஈடுபடாதவர்கள் மேலே நம்ம கை நீட்டுறதை பற்றி ரொம்ப 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 எச்சரிப்பாக இருக்கணும். Therefore we should be very careful about stretching our hands towards the innocent or people who are unaware of anything or people who don't do any wickedness. ஏனால் தேவனுக்கு அது அருவருப்பானது. Because that is an abomination to God. நம்முடைய மனசாட்சியே நம்மளை வாழ விடாது. And even our conscience will not let us live. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. பழைய ஏற்பாட்டில் கூட நீங்கள் வாசித்தீங்கன்னா இந்த குற்றமற்றவர்கள் பாடு அனுபவிக்கணும், வேதனை அனுபவிக்கணும் என்பது தேவனுக்கு விருப்பமில்லாத ஒரு காரியம். Even in the Old Testament you can read, God did not want any innocent to suffer there. நிறைய பேர் பழைய ஏற்பாடே வேண்டான்னு சொல்றாங்க. Many people refuse this Old Testament. பழைய ஏற்பாடு என்னமோ தேவன் ரொம்ப கோபத்தில் எழுதின மாதிரி நினைக்கிறாங்க. They think that the Lord wrote the Old Testament with an anger. பழைய ஏற்பாடெல்லாம் மாமிசம்லாம் பேசுறாங்க. They also speak that Old Testament is flesh. ஆனா நீங்க பழைய ஏற்பாடு நீங்க நிதானமா உட்கார்ந்து ஆவியான ஒரு துணையோடு வாசிப்பீங்களானா தேவனுடைய இருதயம் எப்படிப்பட்டது நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. But if you slowly read the Old Testament with the help of the Holy Spirit, you can identify and understand what is the heart of God. பழைய ஏற்பாட்டு காலத்துல தேவன் எப்படி இந்த குற்றமற்றவர்கள் பக்கத்துல எப்படி துணையா நின்று அவர்களுக்கு எந்த தீங்கும் வரக்கூடாதுன்னு எத்தனை சட்டங்களை ஆண்டவர் போட்டார்ன்றது ஆச்சரியமா இருக்கும் படிக்கிறதுக்கு. It is really surprising to read how God was in support of people who are innocent and how the Lord was on their side that they should not suffer. ஒரு வாசிக்கக்கூடிய நல்ல வேத பகுதி உபாகமம் 19ஆம் அதிகாரம். A good scripture portion to read is Deuteronomy chapter 19. உபாகமம் 19ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்திலிருந்து வாசித்தால், if you read from first verse of Deuteronomy 19, அங்கே கர்த்தர் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தின் ஜாதிகளை உன் தேவனாகிய கர்த்தர் வேறற்று போக பண்ணுவதினால் நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரித்து கொண்டு அவர்கள் பட்டணங்களிலும் அவர்கள் வீடுகளிலும் குடியேறும் போது நீ உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் உன் தேசத்தின் நடுவிலே உனக்காக 3 பட்டணங்களை பிரித்து வைக்க கடவாய். When the Lord your God has cut off the nations whose land the Lord your God is giving you, and you dispossess them and dwell in their cities and their houses, you shall separate 3 cities for yourself in the midst of your land which the Lord your God is giving you to possess. உங்க தேசத்தை கொடுக்கும்போது 3 பட்டணத்தை நீங்க தனியா செக்ரிகேட் பண்ணி வச்சிரணும். அதுக்காக ஒதுக்கி வச்சிரணும். When the Lord give you a nation to inherit, then you have to separate 3 cities, segregate your 3 cities for yourself. இந்த 3 பட்டணங்கள் எதற்காக? So 3 cities for what? 3ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. From verse 3, கொலை செய்தவன் எவனும் அங்கே ஓடி போகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சுதந்தரிக்க பண்ண போகிற உன் தேசத்தின் எல்லையை நீ 3 பங்காக பகுத்து அதற்கு வழியை உண்டு பண்ண கடவாய். You shall prepare roads for yourself and divide into 3 parts the territory of your land which the Lord your God is giving you to inherit, that any manslayer may flee there. என்ன ரோடு போடணுமா? 3 மொத்த டெரிட்டரியை, இந்த 12 கோத்திரத்தை கொடுத்த டெரிட்டரியை 3 டிவிஷன்ஸாக பிரிச்சுட்டு இந்த 3 டிவிஷன்ஸ்லேருந்து 3 செக்ஷன்ஸ்லேருந்து அந்த 3 பட்டணங்களுக்கு ஓடுறதுக்கு தனி ஸ்பெஷல் ரோடு, ஆம்புலன்ஸுக்கு இன்றைக்கி போடுற மாதிரி எப்படி வெளிநாடுகள்லாம் எமர்ஜென்சிக்குன்னு சொல்லி ஒரு ரோடு ஒன்று தனியாக இருக்கும், ஒரு லேன் இருக்கும், அந்த மாதிரி ஒரு லேன் தனியாக போடணுமா. யாருன்னா இந்த கொலை செய்தவன் ஓடி இந்த 3 பட்டணங்கள்ல அடைக்கலம் புகிறதுக்கு. So here they have to divide into 3 parts the territory of the land which the Lord has given them, and they have to lay down special roads for that, like how we have special lane for ambulances and emergencies in foreign countries, so that a manslayer may flee there. அவன் தடையில்லாம சீக்கிரமா ஓடி போய் சேர்ந்துடணும். So he should flee there and reach that place without any hindrance. அப்போ இங்க சேர்ற இந்த கொலை பண்ணினவன் ஒரு பட்டியல் இருக்கு பாருங்க, இது கீழே யார் வர்றா, இந்த கொலை பண்ணினவன்னா யார் ஓடலாம் அங்க அப்படின்னு கேட்டா, so when you ask who is that manslayer, who comes under that list, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆண்டவர் எவ்வளவு கருத்தா இருக்கிறார் பாருங்க, ஆச்சரியமா இருக்கு. படித்தீங்கன்னா உங்களுக்கு it is really surprising to read how God was so much concerned. 4ஆம் வசனம் பாருங்க, verse 4, கொலை செய்து அங்கே ஓடி போய் உயிரோடு இருக்கத்தக்கவன் யார் என்றால், and this is the case of the manslayer who flees there that he may live, தான் முன்னே பகைத்திராத பிறர் ஒருவனை மனது அறியாமல் கொன்றவன் தான். whoever kills his neighbor unintentionally, not having hated him in time past.
அதாவது கொலை செய்யணும்னு அவன் செய்யலை, ஆனால் கொலை நடந்துருச்சு. So he did not intentionally kill him, but there happened a murder. அவனுக்கு தீங்கு செய்யணும்னு அவன் செய்யலை, ஆனால் ஒரு தீங்கு நடந்துருச்சு. இட்ஸ் லைக் an accident. So it is like an accident. He did not intentionally do any harm to him. இதுக்கு ஒரு உதாரணங்கள்லாம் சொல்றாரு பாருங்க. அன்றைக்குள்ள சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி உதாரணங்களை ஆண்டவர் எடுத்து வைக்கிறாரு. The Lord also mentions an example according to those time. 5ஆம் வசனத்திலிருந்து பாருங்களேன். From verse 5. ஒருவன் விறகு வெட்ட மற்றொருவனோட காட்டில போய் மரத்தை வெட்ட தன் கையில் இருந்த கோடரியை ஓங்கும்போது அந்த கோடரி முனையில் இருக்கிற இரும்பு இருக்கு பாருங்க, அந்த இரும்பு கம்பை விட்டு கலன்று மற்றவன் மேல் பட்டதினால் அவன் ஒருவேளை இறந்திருக்கலாம். So as when a man goes to the woods with his neighbor to cut timber, and his hand swings a stroke with the axe to cut down the tree, and the head slips from the handle and strikes his neighbor so that he dies. இப்போ இந்த உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். கோடரி வெட்டும்போது தலை மட்டும் தனியாக கழண்டு பட்டு அவன் இறந்துட்டான். So you know very well that when he is trying to cut a timber, the axe of the head of that axe actually slipped and he was killed by it. இப்போ இவனுக்கு சொந்தக்காரன் இருப்பான் பார்த்தீங்களா? So we will have relatives of this person. அப்போ இந்த மரணம் அடைந்தவனுடைய சொந்தக்காரங்க என்ன பண்ணா, எரிச்சல்ல கொண்டு போய் இந்த கோடரி தவறி விழுந்து கொலை நடந்துருச்சு பாருங்க, அந்த மனுஷனை வந்து பிடிச்சு இவனை வழியிலே கொன்றாதபடிக்கு இவன் என்ன பண்ணணும்னா இந்த பட்டணங்களுக்கு ஓடி போய் அடைக்கலம் புகுந்துக்கலாமா. So these are relatives of this person who died. They will be very anger. So they might out of anger they might kill this person who is a manslayer. Therefore he has to run away, flee there and reach that city. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. 6ஆம் வசனத்தின் கடைசி வார்த்தை எப்படி முடிக்கிறார் பாருங்களேன். So the last part of verse 6. ஏன் இவன் உயிரோடு இருக்கலாம் தெரியுமா? Why he is deserving to live? ஏனென்றால் இவன் அவனை முன்னே பகைக்காதபடியினால் இவன் மேல் சாவுக்கு ஏதுவான குற்றம் சுமரவில்லை. Because he was not deserving of death, since he had not hated the victim in time past. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இதெல்லாம் ஏன் செய்றாரு அப்படினு கேட்டா, why does the Lord do all these things? 10ஆம் வசனம் வாங்க. Verse 10. அங்க வேதம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் உன் தேசத்துல குற்றம் இல்லாத இரத்தம் சிந்தப்படுகிறதினால் உன்மேல் இரத்தப்பழி சுமராதபடிக்கு இந்த 3 பட்டணங்களும் அல்லாமல் இன்னும் 3 பட்டணங்களை ஏற்படுத்த கடவாய். So lest innocent blood be shed in the midst of your land, which the Lord your God is giving you as an inheritance, and thus guilt of blood should be upon you. இன்றைக்கு தான் நினச்சிடாதீங்க நம்ம புதுசாக சட்டம் கண்டுபிடிச்சி ஒருத்தன் ஏதாவது தப்பு நடந்துருச்சு, ஒரு ஆக்சிடென்ட் நடந்து நேராக போலீஸ் ஸ்டேஷனில் போய் சரண்டர் ஆயிடுறாங்க பாருங்க பாதுகாப்புக்காக. இன்றைக்கி தான் நடந்து நினைக்காதீங்க. இது எங்கே ஆரம்பிச்சதுன்னா கர்த்தர் மோசேயின் காலத்தில் கட்டளை கொடுத்தாரு. So don't think this where today when a person kills another person he goes and surrenders himself in the police station. This happened only now, but it actually started from the time of Moses. அதாவது நீதி விசாரணை இல்லாமல் குற்றமே செய்யாதவன் மனதார தவறு செய்யணும்னு நினைக்காம தவறுதலினாக அவன் வந்து ஒருவன் மேலே மரணம் வந்துட்டா இவன் மேலே இரத்தப்பழி வந்து விழுந்துராதபடி அல்லது இவனை கொலை செய்து அந்த இரத்தப்பழி தேசத்தில் இருந்துராதபடி கர்த்தர் தேசம் சுத்தமாக இருக்கணும்னு அன்னைக்கே இந்த மாதிரி லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எழுதி வைத்திருக்கிறார். The Lord has already written laws and regulations in those days that an innocent may not be guilty of the bloodshed and that he may not be killed by the avengers or the relatives of the manslayer. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த குற்றம் அதாவது மனதார திட்டமிட்டு குற்றம் செய்யாத மனுஷன் மேல வீண் பழி சுமரக்கூடாதுன்றது தேவனுடைய இருதயத்திலிருந்து மிகப்பெரிய வாஞ்சை. So it was a great desire which the Lord had in his heart that an innocent should not suffer who has committed a mistake unintentionally. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இதுல 3 காரியங்களை மாத்திரம் நான் இன்னைக்கு சொல்ல விரும்புறேன். Today I want to say 3 things here. இந்த குற்றமில்லாத மனிதர்களை குறித்து எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும்? So how we are supposed to behave or act with those people who are innocent? எப்படி அவங்களை ட்ரீட் பண்ணணும்? குற்றமில்லாத இரத்தம் உள்ளவர்களை அல்லது குற்றமில்லாத வாழ்க்கை உள்ளவர்களை எப்படி நாம் நடத்த வேண்டும்? How to treat people who are innocent? 3 காரியங்களை சொல்லுவேன். 3 things. முதலாவது உபாகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் பாருங்க. Number 1, Deuteronomy 27:25. குற்றம் இல்லாதவனை கொலை செய்யும்படி பரிதானம் வாங்குகிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. Cursed is the one who takes a bribe to slay an innocent person. முதலாவது நான் சொல்லுவேன், do not
ஸ்டைஃபிள் த இன்னசென்ட். குற்றம் செய்யாதவனை நாம் நெருக்கக்கூடாது. Number one, do not stifle the innocent. குற்றம் செய்யாதவனை நெருக்கக்கூடாது. Do not stifle the innocent. நீங்க பாத்தீங்கன்னா இவன் நேரடியா வந்து அந்த குற்றம் இல்லாதவனை கொலை செய்யலையா. Here, he did not directly take an action against an innocent man. ஆனா இவனை கொலை செய்யறதுக்கு இன்னொருத்தன்ட்ட லஞ்சம் கொடுத்துருக்கானா. But he has given a bribe to other person to slay this man. இது எதுக்குன்னு சொன்னா அவனை போட்டு நெருக்கிறதுக்கு. So this is to stifle him. அவனை வாழ விடக்கூடாது. You should not let him live. அவனை வளர விடக்கூடாது. You should not let him grow. அப்படி நெருக்கிறோம் பாருங்க, அது தேவனுக்கு பிரியம் கிடையாது. So this is not pleasing to God. நிறைய இடங்கள்ல இதை செய்யறதை நீங்க பார்க்கலாம். You can see this happens in many places. ஒரு ஆபீஸ்ல, ஒரு குடும்பத்துல, ஒரு சமுதாயத்துல ஒருத்தன் நல்லவனா குற்றமற்றவனா நேர்மையா ஒருத்தர் இருக்கிறான்னா சில பேர் கூட்டம் கூடி என்ன பண்ணுவாங்கன்னா அவனுக்கு நெருக்கடி கொடுக்கறதுக்கு அவங்க என்னென்ன வகையில வேலை செய்ய முடியுமோ செய்வாங்க. So if a person is innocent, a person is honest in workplaces, in a family or a community, you can see people who come against him and try to create problems just to stifle him. அதாவது அவன் வளர்ந்துராதபடி தடுக்கணும். So they want to hinder that he may not grow. அவன் நிலைச்சிராதபடி அவனை வந்து வேற இருக்கணும். So they have to uproot him that he may not be established. அதுக்கு பணம் செலவானா பரவாயில்ல. No matter even if they want to spend money. அதுக்கு நேரம் செலவானா பரவாயில்ல. Even if they want to spend their time. அதுக்கு எவ்வளவு சக்தி செலவானா பரவாயில்ல. No matter how much strength they have to spend for it, எல்லாத்தையும் செலவு பண்ணுவாங்க. they will spend everything. அவனை வளர விட்டுறாத. Don't let them grow. அவனை வாழ விட்டுறாத. Don't let him live. கர்த்தர் சொல்றாரு, ஒருத்தன் இன்னசென்ட்டா இருக்கிறான்னா அவனுடைய வாழ்க்கையை நாசமாக்க நீ என்ன பண்ணாதனா காசை வச்சு அவனை நெருக்காத. So the Lord says, don't stifle a person who is innocent by giving a bribe. சங்கீதக்காரன் இதை பற்றி சொல்லும் பொழுது, when Psalmist says about this, சங்கீதம் 15ஆம் சங்கீதத்தினுடைய 5ஆம் வசனம் பாருங்க. Look at Psalm 15 and verse 5. வேதம் சொல்லுகிறது, தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றம் இல்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான், இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லைன்னு போட்டிருக்கு. He who does not put out his money at usury, nor does he take a bribe against the innocent, he who does these things shall never be moved. குற்றம் இல்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமல் இருக்கிறவன் வந்து என்றென்றைக்கும் அசைக்கப்படவே மாட்டான். The one who doesn't take a bribe against the innocent, he will never be moved. இது அப்படியே மாற்றி வாசித்து பாருங்க. If you read it the other way, குற்றம் இல்லாதவனுக்கு விரோதமா பரிதானம் வாங்குறவன் நிலைத்திருக்க மாட்டான். The one who takes a bribe against the innocent shall not remain. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. முதலாவது நம்ம குற்றமற்றவர்களை குறித்து எச்சரிப்பா இருக்க வேண்டியது எதுக்குன்னா, அவருடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்தவோ அல்லது கெடுக்கவோ நம்ம செய்யக்கூடாது. So number one is do not stifle the innocent by hindering or stopping their growth. நாம சில பேர் வந்து சில தூண்டி விடுவாங்க. Some people will trigger others. அவங்க ஒன்றும் எதிர்க்கலாம் மாட்டாங்க. நீங்க போடுங்க, நீங்க கொஞ்சம் முன்னேடுங்க, எல்லாம் சரியாயிடும், நீங்க உங்க பக்கம் இழுத்துக்கலாம். See, they will not oppose you. You just go forward. You can slightly drag them towards you. அவங்க எல்லாம் அப்படி எதிர்த்து வர மாட்டாங்க. They will not come opposing you. அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ரெngth எல்லாம் கிடையாது. They don't have so much of strength. அவங்களுக்கு அவ்வளவு அறிவு கிடையாது. They don't have so much of wisdom. அவங்களுக்கு அவ்வளவு அனுபவம் கிடையாது. They don't have much experience. ரொம்ப வெகுளிங்க அவங்க. They are so innocent. நீங்க கொஞ்சம் மிரட்டினீங்கன்னா பயந்துருவாங்க. So if you just threaten them, they will be afraid. அதனால நீங்க செய்யுங்க. So you do it. அவங்க எல்லாம் எதிர்த்து வர மாட்டாங்க. They will not come against you. இப்படி தூண்டி விட்டா கூட செய்யக்கூடாது. Even if you are triggered, you should not do it. கர்த்தருக்கு பயப்படணும். We should be afraid, fearing God. ஏன்னா இந்த குற்றமற்றவன் பக்கத்துல கர்த்தர் வழக்காடும்படி நிக்கிறாரு. It's because the Lord is on the side of this innocent to speak on his cause. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இரண்டாவது முக்கியமான ஒரு காரியம், The second important thing. முதல்ல சொன்னேன், குற்றமற்றவனுடைய வாழ்க்கையை நசுக்க அல்லது தடுக்க அல்லது அவனை வாழ்க்கையை முடிக்கிறதுக்கு நம்ம வந்து கையை நீட்டக்கூடாது. Number one, do not stifle the innocent. மூன்றாவது ஒன்று சொல்லுவேன், ரெண்டாவது ஒரு காரியம் சொல்லுவேன். Number two, நீங்கள் தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துக்கு வருவீர்களானால், if you come to Daniel chapter 6, அங்கே ஒரு நல்ல சம்பவம் எழுதப்பட்டிருக்கு. there's a good incident mentioned. அங்கே தரியு ராஜா பார்த்தீங்கன்னா 120 தேசாதிபதிகளை அவன் ராஜ்யத்தின் மேல் ஏற்படுத்துகிறான். So here King Darius set over the kingdom 120 satraps. எதற்காகன்னு கேட்டா 2ஆம் வசனத்துல ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடி அந்த தேசாதிபதிகள் ராஜாட்ட கணக்கு ஒப்புவிக்கணுமா, அதற்காக ஏற்படுத்துகிறான். So he has set these satraps that they might give account to the king so that the king would suffer no loss. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இப்போ இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, Now what is the problem here? இந்த 120 பேர்ல வந்து
தரியு ராஜாவினுடைய கண்ணில் அதிக தயவை பெற்றவன் யாருன்னா தானியேல். So among these 120 people, Daniel was the person who received much favor in the sight of Darius. 3ஆம் வசனத்துல வாசிக்கும் போது Verse 3 says, தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜாவுக்கு நினைவிருந்தது. Then this Daniel distinguished himself above the governors and satraps because an excellent spirit was in him, and the king gave thought to setting him over the whole realm. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நீங்கள் 4ஆம் வசனத்துல வாசித்தீங்கன்னா Verse 4 says, அவனுடைய சுபாவத்தை பற்றி இன்னும் எழுதியிருக்கு. it is written about his character. 2ஆம் பகுதி பார்த்தீங்கன்னா The second, குற்றம் கண்டுபிடிக்க யாராலுமே கூடல, அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாரொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. but they could find no charge or fault because he was faithful, nor was there any error or fault found in him. இப்படிப்பட்ட ஒரு அப்பழுக்கற்ற மனுஷனா அவன் இருக்கிறான். So such a kind of innocent and very clean person was he. ஒரு நேர்மை உள்ள ஒரு ஸ்தானாபதி. So he was a honest satrap. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. இந்த நேர்மை உள்ள தானியேலை இவங்க பார்த்த உடனே வேதம் சொல்லுகிறது, இவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டா அவன் மேல எரிச்சல் உள்ளவர்களா மாறுறாங்க. So when they saw this honest Daniel, they were really angry against him. இந்த பிரச்சனை என்னன்னு கேட்டா இவன் நேர்மையா இருக்க இவங்களால என்ன பண்ண முடியலன்னா அநியாயம் செய்ய முடியல. So since he is so faithful and honest, they were not able to do unjust. ஏன் நேர்மையானவங்க மேல வர்றது இல்ல தெரியுமா? You know the reason why honest people are not exalted. ஏன் தெரியுமா? மேல அவங்க உயராத காரணம் என்னன்னா உயர விட மாட்டான். The reason why they are not exalted is because they won't let them be exalted. ஏன் உயர விட மாட்டான்னா இவன் மேல நேர்மையா போய் மேல உட்காந்துட்டா நம்மளால எந்த தீங்கும் செய்ய முடியாது, நம்ம எந்த ஏமாற்றும் வேலையும் பண்ண முடியாது. இவன் மேல இருக்கவனே வாங்கலன்னா நான் எப்படி வாங்குறது? So the reason why they will not let him be exalt is because if he exalts and comes to a higher position, he will not let others do it. Therefore they cannot take bribe or do anything other thing. பாருங்க, தலை எப்படி இருக்கோ அப்படிதான் உடம்பு. See the body is in the same way as your head. தலைவன் எப்படி இருக்கிறானோ அப்படிதான் தொண்டை. So even the just like a leader so will be the follower. எப்படி ஒரு மேய்ப்பன் இருக்கிறானோ அப்படிதான் மந்தை. So the flock will be the same as the shepherd. அங்க மேய்ப்பனே தூங்கிட்டு இருந்தா மந்தையும் தூங்கும். So when the shepherd himself sleeps, the flocks also sleep. தலைவனே ஏமாற்றானா தொண்டனும் ஏமாற்றும். So when the leader deceives, then the follower will also deceive. எந்த தேசத்துக்கு வேணா நீங்க போங்க, you can go to any nation. டாப் மேன் க்ளீனா இருந்தா கீழ இருக்க வரைக்கும் பயம் இருக்கும். If the top man is very clean, the people who are below him will be having that fear. அவ்வளவு எத்தனை தேசங்கள் அப்படி இருக்கு. So there are many countries like that. டாப் பீப்புள் டோட்டலா க்ளீனா இருப்பாங்க. The top people will be totally clean. அங்க இருந்து அது அப்படியே கீழ வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆகி வரும். So that will spread until the last person there. மேல இருக்க ஆளே தழும்புறாருன்னா கீழ இருக்க ஆளுக்கு சொல்லவே வேணாம். So if the top person stumbles, then you cannot speak about the last person. இப்போ என்ன பிரச்சனைனா தானியேலை கொண்டு மேல வச்ச உடனே இவங்களுக்கு எல்லாருக்கும் பயம். So now what is the problem is that when Daniel is kept at the higher position, all the people are afraid of him. அவர் சும்மா விட மாட்டாரு, கணக்கு கேட்பாரு, கணக்க பாப்பாரு, கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டாக இருக்கணும்னுவாரு. இவர்கிட்ட எப்படிடா நம்ம முட்டி மோதுறது? So he will ask for all the accounts and calculations. He will be very honest in that. So how to face him? இவனை எப்படி கவிழ்க்கணும்? So how to topple him now? இவங்க செய்த வேலை என்னன்னு கேட்டா நீதியும் உத்தமும் உண்மையும் குற்றம் இல்லாதவனுமாகிய தானியேலுக்கு விரோதமாக சூழ்ச்சி செய்தார்கள். Here they schemed against this innocent, faithful and honest Daniel. இதுல ரெண்டாவது நம்ம படிக்க வேண்டிய பாடம் குற்றமற்றவர்களுக்கு விரோதமாக சூழ்ச்சி செய்ய துணியக்கூடாது. Number 2, do not scheme against the innocent. ஒரு குற்றமற்றவனுக்கு விரோதமாக சூழ்ச்சி செய்யக்கூடாது. You should not scheme or conspire against the innocent. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. எந்த அளவுக்கு இவங்க சூழ்ச்சி செய்ய துணிந்தாங்கன்னு கேட்டா ராஜாவையே தானியேலுக்காகவே ஒரு சட்டத்தை போட்டு அவனை பிடிக்கிறதுக்காக ராஜா தெரியாதபடி, ராஜாவுக்கு உணர்வில்லாதபடி 30 நாளைக்கு எந்த தெய்வத்தையும் வணங்கக்கூடாது, ராஜாவை மட்டும்தான் வணங்கணும்னு ஒரு விசேஷ சட்டத்தை ராஜா வச்சே போட்டுறாங்க. So they schemed to the extent where they issued a decree using the king's order where the king was not even aware of it. உங்களுக்கு சம்பவம் எல்லாம் தெரியும். You know this incident. என்னதான் சட்டம் வந்தாலும் தானியேல் தான் வழக்கத்தின்படியே 3 வேளை எருசலேமை நோக்கி ஜன்னலை திறந்து வச்சு ஜெபம் பண்ணான். So no matter whatever law or decree was issued, but this Daniel according to his routine, he prayed 3 times a day towards Jerusalem. வேதம் சொல்லுகிறது
அவங்க எதிர்பார்த்தபடியே இந்த குற்றமற்றவனை பொறியில சிக்கிறதுக்கு அவங்க திட்டம் ஜெயித்தது போல தெரிந்தது. So the Bible says, according to their scheme, it was a snare where this Daniel was caught into the snare of these people. அவர்களுடைய திட்டங்கள் ஜெயித்தது. So their schemes prevailed. இப்போ நடக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த தானியேலை சட்டத்தின்படி சிங்க கபியில கொண்டு போட்டாங்க. So according to this decree, this Daniel was cast into lion's den. அப்பனா அர்த்தம் என்னன்னா, அவன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. So it means his life is end. இனிமேல் அவனால மேலேயும் இருக்க முடியாது, அவன் உயிரோடு இருக்க முடியாது. Now he cannot be in a top position, he cannot be alive now. ஆனா வேதம் சொல்லுகிறது பாருங்க, But the Bible says, ஒரு அந்நிய ராஜா அவனுக்கு இருந்த வாஞ்சையை பாருங்களேன். So look at the desire that the stage king had. 14ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, Verse 14 says, இப்படி தானியேல் பிடிபட்டு விட்டான் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே ராஜா தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டான்னு போட்டிருக்கு. So when you see that when Daniel was captured, this king was greatly displeased with himself. தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவிக்கிறதற்காக சூரியன் அஸ்தமிக்கும் மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான் என்று வாசிக்கிறோம். And we read, and he set his heart on Daniel to deliver him, and he labored till the going down of the sun to deliver him. எப்படி இருக்கு பாருங்க, ராஜாவாலேயே தப்புவிக்க பண்ண முடியலையா? See, even the king is not able to deliver him now. ஏன்னா இவர்தான் முத்திரை போட்டிருக்காரு, இவர்தான் சீல் போட்டிருக்காரு, இவர்தான் லா பாஸ் பண்ணிருக்காரு. Because he is the one who passed the law, he is the one who signed and sealed it. இவராலேயே சட்டத்தை மாத்த முடியல. Now we cannot change that law. வேற வழி இல்லாம நாள் எல்லாம் ராஜா பிரயாசப்படுறாராம், ஏதாவது ஒரு சட்ட ஓட்ட இருக்குமா அவனை வெளியே கொண்டு வர முடியல. So having no other go, this king was laboring all through the day just to deliver him, but he could not find anything. வேதம் சொல்லுது, வேற வழி இல்ல, கொண்டு சிங்க கபியில போட்டாங்க. So no other go, they just cast him into the lion's den. 18ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா, verse 18 says, ராஜா தன் அரண்மனைக்கு போயிட்டு ராம் முழுவதும் சாப்பிடலையா, கீத வாத்தியங்கள் அவனுக்கு முன்பாக கொண்டு வரலையா, அவனுக்கு நித்திரையும் வரலையா. Now the king went to his palace and spent the night fasting, and no musicians were brought before him, also his sleep went from him. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. It's really surprising. இந்த ராஜா சில வேளையில நாம உத்தமமா உண்மையா வாழும்போது ஒரு பெருங்கூட்டத்துக்கு நம்ம எதிரியா மாறிடலாம். Sometimes when we become faithful and honest, we can become enemy of a great crowd. ஆனா ஒரு ராஜாவுடைய கண்கள் யாரை தேடிட்டு இருக்குன்னா, தேசத்துல உண்மை உள்ளவர்கள் அவன் தேடுகிறான். But the eyes of the king always seeks for the righteous and faithful. நாம நிறைய வேளையில இந்த மெஜாரிட்டியை பார்த்து ரொம்ப பயந்துறோம். Many times we are afraid of that majority. ஆனா ராஜாவின் முகக்கலையில ஜீவன் இருக்குன்னு வாசிக்கிறோம். But we read there is life in the countenance of the king. அதனால நாம உத்தமமா உண்மையா தானியேலை போல நடப்போமானா, யாருமே கூட இருக்கவே நமக்கு உதவி செய்யாவிட்டாலும் ராஜாவே தேவன் எழுப்பி நமக்கு உதவி செய்ய வைப்பார். So if we walk perfect and upright like this Daniel, even if there is no person to help for us, the Lord will raise kings to help for us. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இப்போ சிங்க கபிக்கு போடப்பட்ட இந்த தானியேலை பார்க்கிறதுக்கு காலையிலேயே ராஜா வந்துட்டாரு. Now this king came very early in the morning to see this Daniel who was in the lion's den. அவர் கேட்கிறாரு, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன்னுடைய தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா என்று அவன் கேட்டான். And he asked, Daniel, servant of the living God, has your God whom you serve continually been able to deliver you from the lions? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. தானியேல் பதில் சொல்லும்போது பாருங்க, when Daniel answered, நான் ஜீவனுள்ள தேவனை பார்த்து ஏதோ 3 நாள் 3 வேளை ஜெபம் பண்ணிக்கிட்டு ஆராதிச்சிட்டு இருந்தவன் மாத்திரம் கிடையாது. I was not only a person who look unto the living God and worship and pray 3 times a day. 22ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில் அவர் சொல்றாரு, the last part of verse 22, அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்ததில்லை என்று சொன்னார். He says, I was found innocent before the Lord, and also, O king, I have done no wrong before you. என்ன அருமையா இருக்கு பாத்தீங்களா? How beautiful it is. சில பேர் நினைக்கிறாங்க, நம்ம இடைவிடாம தேவன் ஆராய்ச்சிட்டு இருந்தா கர்த்தர் நம்மளை தப்புவிப்பார். Many people think if you continually worship and praise God, the Lord will deliver you. 3 வேளை ஜெபம் பண்றது தவறு இல்லை, நல்லதுதான். It is not wrong to pray 3 times a day, it is good. இடைவிடாமல் கர்த்தரை ஆராதிப்பது நல்லதுதான். It is always good to continually worship the Lord. ஆனா அந்த ஆராதனையோடு என்ன சேர்ந்து இருக்கணும்னு கேட்டா, குற்றமற்ற ஒரு வாழ்க்கையும் இருக்கணும். But innocent life should be added to that praise and worship. சில பேர் ஆராதனையை ஒழுங்கா செஞ்சிருவாங்க, சர்ச்சுக்கெல்லாம் வந்துடுவாங்க, ஜெபம் பண்ணிடுவாங்க, பிரேயர் செல் போயிடுவாங்க. அதை தவிர மீதி உள்ள நேரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா எல்லாம் தாறுமாறாக இருக்கும்.
But there are certain people who will come to the church, who will go attend all the prayers, who will do prayers, worship the Lord. But besides that, when you see their life is full of all mess. ஆனால் தானியேல் தைரியமா சொன்னா, But Daniel said very boldly, நீங்க வெறும் என் ஆராதனை மட்டும் பார்த்தேன்னு நினைக்காதீங்க. so you don't think that you have seen only my worship and prayers. நான் வந்து எல்லாரும் பார்க்கிறபடி ஆராதிச்சேன், எந்த சந்தேகமும் இல்லை. I prayed and worshiped that everyone may see me. ஆனால் என் மனசாட்சியை பார்த்தா நான் குற்றம் செய்யலை. But when you look at my conscience, I was innocent. அதனால கர்த்தர் என்ன செய்தார்னா, சிங்கத்தின் வாயை அடைத்து போடும்படி தூதர்களை ஆண்டவர் அனுப்பினாரு. And therefore the Lord sent his angel and shut the lion's mouth. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நம்முடைய வாழ்க்கை வந்து குற்றமற்றதா இருக்கிறது ரொம்ப அவசியம். So it is always necessary that our life should be very innocent. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த குற்றமற்றவர்களாய் வாழுகிறவர்கள் இருக்காங்க பாருங்க, அவர்களுக்கு விரோதமாக ஒருவன் தீங்கு செய்வானானால், தீங்கை பிணைப்பானானால், அவன் திட்டமிடுவானானால், அந்த திட்டத்தில் கர்த்தர் வந்து குற்றமற்றவனை அல்ல, குற்றத்தை பிணைத்தவனை கர்த்தர் உள்ள கொண்டு போவார்ன்றத இந்த வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. So these are verses of the evidence that when you scheme or devise something evil against the innocent, then it is not the innocent who is punished, but the one who schemes the scheme. கொஞ்ச காலம் நீதிமானுக்கு பாடு இருக்கும். So there will be sufferings for this righteous for a little time. ஆனால் ஒருவன் குற்றமற்றவனாய் இருக்கிறான் தெரிஞ்ச பிறகு அவனுக்கு விரோதமாக தீங்கை பிணைத்தால் கர்த்தர் அவனை நியாயம் தீர்க்காம விட மாட்டார். But if you find a person is innocent and if you scheme something against him, then the Lord will not let you go unpunished. இந்த சம்பவத்தின் முடிவை நீங்க பார்த்தீங்கன்னா, when you read the end of this incident, தானியேலை கர்த்தர் சிங்கத்தின் வாய்க்கு காப்பாற்றிட்டாரு. the Lord has delivered Daniel from the lion's mouth. ஆனால் அதனுடைய முடிவு, இவனுக்காக இந்த குற்றத்தை வந்து பிணைச்சாங்க பாருங்க, அத்தனை பேரையும் அவர் குடும்பத்தோட உள்ள ஆண்டு கொண்டு போயிட்டாரு. But he just cast all the people who schemed this scheme against him along with their families into the ரொம்ப den. ஜாக்கிரதையா இருக்கணும் நம்ம. We should be very careful. குற்றமற்றவர்களை நம்ம வந்து முடக்க கூடாது. We should not stifle the innocent. குற்றமற்றவர்களுக்கு விரோதமாக திட்டம் தீட்டக்கூடாது. Number 2, do not scheme against the innocent. நீங்க எந்த கூட்டத்தில் இருக்கீங்கன்னு கேர்ஃபுல்லா இருங்க. So you should be careful you belong to which category. சில வேளையில் நான் பார்க்குறேன், சில ஊழியங்கள்ல கூட குற்றமற்றவர்களை வந்து விரோதிக்கிறதுக்கும் அழிக்கிறதுக்கும் சில பேர் திட்டம் போடுவாங்க உட்கார்ந்து. I have seen even in certain ministries there are people who scheme and plan to destroy the innocent. சில பேர் வந்து இப்படி தெரியும் அவங்களுக்கு, அவங்க குற்றமற்றவர்களா இருக்கிறாங்க, அவங்க மேலே எந்த பழியும் இல்லை, அவர்கள் வந்து தேவனுக்கு முன்பாக நீதியாக இருக்கிறாங்க, உண்மையாக இருக்கிறாங்கன்னு தெரிஞ்ச பிறகும் இவர்களுக்கு விரோதமாக திட்டம் போடுறதோட இவங்களும் கூட்டம் சேர்ந்துருவாங்க போய். So there are certain people who knows already that they are innocent, they are not guilty and they are so innocent people, but when they find there are people who are scheming against them, they will join into that crowd. நான் சொல்லுவேன், நீங்கள் யாரோட சேர்றீங்கன்றது கூட ஜாக்கிரதையாக இருக்கணும். So you should be very careful whom you associate with. நீங்கள் அவங்களோட சேர்ந்தீங்கன்னா உங்க பாடு ரொம்ப ஆபத்து. If you associate with the people, then your situation is very horrible. அதனால தான் நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 10லிருந்து 12 வாசித்தீங்கன்னா, That's why Proverbs chapter 1 verses 10 and 11, அதுல ஞானி வந்து தன் பையனை எச்சரிக்கிறாரு. here the wise man warns his son. என் மகனே, பாவிகள் உன்னை நயங்காட்டினாலும் நீ சம்மதியாதே. My son, if sinners entice you, do not consent. எங்களோடே வா, ரத்தம் சிந்தும்படி நாம் பதிவிருந்து குற்றமற்றவர்களை முகாந்திரமின்றி பிடிக்கும்படி ஒளித்திருப்போம்னு சொல்லுவாங்களாம். And they may say, come with us, let us lie in wait to shed blood, let us lurk secretly for the innocent without cause. 15ஆம் வசனத்தில் நீங்க வாசிப்பீங்களானா, Verse 15 says, என் மகனே, நீ அவர்களோடே வழி நடவாமல் உன் காலை அவர்கள் பாதைக்கு விலக்குவாயாகன்னு போட்டிருக்கு. It says, my son, walk not you in the way with them, refrain your foot from their path. என்னது? What is that? முதலாவது, நீங்க வந்து குற்றமற்றவர்களுக்கு விரோதமாக திட்டம் போடாதீங்க. So first you should not scheme against the innocent. திட்டம் போடுறவங்களோட சேரவும் சேராதீங்க. And do not associate with one who schemes against them. இப்படிப்பட்ட ஆட்களை பார்த்தா எவ்வளவு தூரம் ஓட முடியுமோ ஓடிடுங்க. So if you find such kind of people, just run away to the extent you can. எவ்வளவு வருஷம் உங்களுக்கு அவங்கள தெரியும்னா கூட, எப்பா நீ செய்யற திட்டம் உன் சூழ்ச்சியில அந்த ரத்தப்பழி என் மேல வந்துடாதபடி உன் கூட நான் இருக்க மாட்டேன், நான் ஓடிடுறேன். No matter for how many years you may know them, how much they might be familiar, but you don't associate with them so that you become the guilty of bloodshed. நீங்கள் எந்த கூட்டத்தில் சேர்ந்தாலும் எச்சரிப்பா இருங்க. No matter whichever category you add yourself into it, you must be very careful. சிலர் வந்து
குற்றமற்றவர்களுக்கு விரோதமாக அறியாத காரியங்களுக்காக சூழ்ச்சி செய்கிறதுக்கு கூட்டம் சேர்ந்து தேவையில்லாத இரத்த பழியை தங்க மேலேயும் தன் குடும்பத்தின் மேலேயும் ஏற்றுக்கொண்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. There are many people who have brought down this bloodshed upon them and their family because they are conspired against the innocent, not knowing what they have done. நான் சில பேருக்கு சொல்ல வேண்டியிருக்கு இதெல்லாம். I have to say certain people. நீங்க ஆன்லைன்ல நீங்க கேட்குற எல்லாமே உண்மையா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. It is not necessary that whatever you hear through online is always true. யூடியூப்ல ஒருத்தர் ஒரு வீடியோ போடணும்னா ரொம்ப ஸ்டுடியோக்கெல்லாம் போய் எடிட்டிங்லாம் பண்ண வேண்டியதில்லை. So if a person ought to publish a video on YouTube, he did not go to a studio or do editing. கையில் இருக்க மொபைலை வச்சுக்கிட்டு அவன் வாயில் என்னெல்லாம் வருதோ ஒருவனால பேச முடியும். So having a mobile in his hand, a person can speak whatever he want. அவர் யூடியூப் கிரியேட்டரா மாறிடுவார். அவர் He becomes a YouTube creator. பார்த்துட்டு இருக்கிற நீங்களும் நானும் ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும். You and I who watch that, we should be very careful. மைக்கை பிடிச்சி பேசுறவங்க, கேமராவை பிடிச்சி பேசுறவங்க எல்லாருமே உண்மையை தான் பேசுறாங்களான்னு நமக்கு தெரியாது. So we don't know whether all the people who have a mic and a camera are they speaking truth or not. புரியுதுங்களா நான் சொல்றது? Can you understand? நீங்க ஏதாவது ஒரு செய்தியை நீங்க யூடியூப்ல நீங்க ஒரு காரியத்தை கேட்ட உடனே ஓஹோ இதுதான் உண்மை போல இருக்குன்னு ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டை வச்சு நீங்க என்ன பண்ணாதீங்கன்னா கமெண்ட் போடாதீங்க. So if you hear some news in the YouTube regarding anything, so don't just give a comment based upon that report. எதுக்காக அவன் போடுறான்னு நம்மளுக்கு தெரியாது. We don't know why he is publishing that. தன்னுடைய குற்றத்தை மறைக்க சில பேர் போடுவாங்க. Some people may publish just to hide their தங்களுக்கு இருக்கிற பொறாமையினால சில பேர் போடுவாங்க. Some people may publish because of the envy they have. நீங்க கேட்ட கதையை வச்சு நீங்க கமெண்ட் அடிக்காதீங்க. அந்த ரத்தப்பழி உங்க மேல இருக்கும். You don't comment based on the story that you heard because you will have that bloodshed upon you. சில பேர் பாருங்க யார பத்தியோ எழுதுறாங்க. There are people who write many things about many others. இவங்க போய் விசாரிச்சாங்களா? அது உண்மையானு விசாரிச்சாங்களா? Did they ever inquire whether it is true or not? அந்த ஆளை போய் நேரடியா இவங்க சந்திச்சிருக்காங்களா? Did they go and meet that person directly? நியாயம் விசாரிச்சிருக்காங்களா? Did they speak about the cause about it? ஏதோ ஒரு வீடியோ பார்த்த உடனே நீங்க உண்மைன்னு நினைச்சு நீங்களும் கதை கட்டி நீங்க அதற்கு உடனே அவன் கள்ளன், அவன் பொய்யன், அவன் இது அதுன்னு சொல்லி நீங்க அடிக்காதீங்க. So just because you have seen a video where he has published, don't keep commenting that he is false, he is something wrong. கர்த்தர் நியாயாதிபதி. The Lord is the righteous judge. Innocent people மேல நீங்க கூட்டம் கூடி நீங்க சேர்ந்து நீங்க தீமையை பிணைக்க கையை வச்சுங்க, அந்த ரத்தப்பழி உங்க மேல இருக்கு. If you gather crowd or against the innocent and scheme something against them, then you have that bloodshed upon you. குற்றமற்றவன் பக்கத்துல கர்த்தர் நிக்கிறாரு. The Lord is on the side of the innocent. அவனுக்காக தூதர்களை அனுப்புவாரு. The Lord will send his angels for him. ஆனா அவனை தப்பு வச்சுருவாரு. முடிவில் அவன் கொஞ்ச நாள் கஷ்டப்படுவான், ஆனா தப்பு வச்சுருவாரு. He will suffer for a limited period, but the Lord will deliver him. ஒரு நைட் சிங்கக்கேபில இருப்பான். One night he will be in the lion's den. ஒரு 24 மணி நேரம், 24 நாள், 26 வாரம் என்னன்னா வச்சுக்கிடுங்க, கொஞ்ச நாள் அவன் கஷ்டப்படுவான், இல்லன்னு நான் சொல்லல. It might be 24 hours, 24 days or 24 months, he might be suffering for that limited period. ஆனால் But அந்த காலம் ஒரு நாள் முடியும். But one day that time will come to an end. கர்த்தர் அதை முடிவு கொண்டு வருவார். The Lord will bring it to an end. அதை தொடர்ந்து யார் குற்றமற்றவன் மேல் சூழ்ச்சி செய்ய தன்னுடைய கையை நீட்டினானோ அடுத்தது அவனுக்கு தான். Following that, whoever stretched their hand against this innocent, they will be punished. குற்றமற்றவனுக்கு விரோதமா குழிய வெற்றவன் அந்த குழியில தான் விழுவான். The person who digs a pit against the innocent will fall into it. என்னுடைய மெசேஜை கேட்டுட்டு இருக்கிற ஆன்லைன் வியூவர்ஸ் ஒவ்வொருவருக்கும் நான் ரொம்ப தாழ்மையா நான் கேட்கிறேன். I humbly request all the online viewers who are watching the sermon now, தயவு செய்து நீங்க ஆன்லைன்ல இன்னொருவன் மேல் குற்றம் சுமத்தப்படுகிற ஒரு குற்றம் சுமத்துதலை கேட்டுட்டு அப்படியே ஃபேஸ் வேல்யூல நம்பிட்டு நீங்களும் அதற்கு துணை போய் நீங்க போய் அதற்கு மேல நீங்க கமெண்ட் போடாதீங்க. Don't trust when a person is accused in this YouTube or online and just don't believe it just seeing the face value again, and don't comment it and get a bloodshed upon you. உங்களுக்கு தெரியாது அந்த யார் மேல பொய் பழி எங்க தானியேல் நடந்ததா இல்லையா? So we know it happened to Daniel, right? அவன் ஒரு குற்றமும் செய்யல. He did not do any wrong. ராஜாவுக்கு நீதி கேடு ஒண்ணுமே செய்யலன்னு சொல்லுகிறான். He says I did no wrong before the king. ராஜாக்கு தெரியும் அவன் நீதி கேடு செய்யலன்னு. Even the king knows that he has done no wrong. ஆனா ஒரு பெரும் கூட்டம் அவன் மேல் குற்றவாளியாக அவனை குற்றம் சுமத்தும்படி எழும்பிட்டாங்க. But there came a majority who accused him to be a criminal. See, it is better to be true and be with a minority than to be a liar and be with a majority. நீங்க
ஒரு நேர்மையோடு உண்மையோடு ஒரு சிறுபான்மையோடு இருப்பது நல்லது. நேர்மையற்ற பெரும்பான்மையோடு இருப்பது மிகப்பெரிய ஆபத்து. எச்சரிப்பா இருக்கணும். We should be very careful about it. கர்த்தர் வந்து நியாயம் தீர்ப்பார். The Lord will surely judge it. நம்ம வந்து யூடியூபையோ ஃபேஸ்புக்கையோ நம்ம வந்து கோர்ட்டா மாத்திரக்கூடாது. We should not make this YouTube and Facebook as a court. அங்க வந்து ஒருவனை குற்றவாளி என்று தீர்க்கிறதுக்கு நமக்கு எந்த அதிகாரம் கிடையாது. We don't have any right to just decide a person as an accused there. அவரை பத்தி உங்களுக்கு பர்சனலா தெரியுமா? Do you know them personally? அவங்கள போய் பர்சனலா பேசியிருக்கீங்களா? Have you met and spoken to that அந்த person? காரியத்தை விசாரிச்சிருக்கீங்களா? Have you inquired that thing? அதுல உள்ள பின்னணி உங்களுக்கு தெரியுமா? You know what is the background behind it? யார் வேணா என்ன வேணா சேற்ற வாரி பூசலாங்க. See, anybody can do whatever they want. அவனுடைய காரியம் நடக்கலன்னு உடனே என்ன வேணா சொல்லிட்டு போலாம். So whatever they thought, if it is not accomplished, they can speak whatever they want. நீங்க எச்சரிப்பா இருங்க. You should be very careful. இதெல்லாம் நாங்க ரொம்ப அனுபவிச்சிருக்கோம். We have experienced this much. தாங்க கேட்டதை கொடுக்கல, தாங்க விருப்பத்தை நாங்க செய்யலன்னு உடனே என்னென்ன மாதிரி நேம் ஷேமிங் பண்ண முடியுமோ இன்றைக்கு பண்றதுக்கு தனங்க துணிறாங்கிறது நாங்க பார்த்துட்டு தான் இருக்கோம். So we are seeing people what kind of name shaming we have to encounter when we do not accomplish the desires of those people. எல்லாத்தையும் நாங்க திருப்பி சொல்ல முடியாது. We cannot say again everything. நாங்க அது மாதிரி வீடியோ போட முடியும், போடுறது இல்ல. So we can also publish a video, but we don't do it. கர்த்தர் பார்த்துட்டு போட்டு நாங்க பாட்டு போறோம். So we just leave it so that the Lord will take care. எத்தனையோ பேர் இதே போல அமைதியா இருக்கிறாங்க. There are many other people who remain silent like this. அவங்க அமைதியா இருக்கிறாங்க அப்படின்றதுக்காக அவங்கள குற்றவாளின்னு தயவு செய்து தீர்த்துறாதீங்க. Just because they are silent, don't think that they are the accuser. நாம் அதுல குற்றமற்றவர்கள்னு அறியாம நாம கொண்டு போய் அவர் மேல கையை வச்சுட்டு ரத்தப்பழியை நம்ம மேலேயும் நம்ம பிள்ளைகள் மேலேயும் நம்ம வைத்து விட வேண்டாம். If you place your hand there not knowing that they are innocent, don't bring that bloodshed upon you and your children. கர்த்தர் அதை பார்த்து The கொண்டிருக்கிறார். Lord is watching that. குற்றமற்றவன் மேல வந்து ரத்தப்பழியை வந்து குற்றமற்ற ரத்தப்பழியை சுமப்பது தேவனுக்கு பிரியமானதல்ல. So it is not desiring for the Lord to shed innocent blood. முதலாவது சொன்னேன், குற்றமற்றவனை வந்து நெருக்கக்கூடாது. Number one, do not stifle the innocent. ரெண்டாவது, குற்றமற்றவனுக்கு விரோதமாக ஸ்கீம் பண்ணக்கூடாது, திட்டம் பண்ணக்கூடாது. Number two, do not scheme against the innocent. கடைசியாக At last, குற்றமற்றவனுடைய ரத்தத்தை சிந்தக்கூடாது. number three, do not shed innocent blood. சிந்தக்கூடாது. Do not shed. அதை எப்படி சொல்லலாம்னா, பழைய ஏற்பாட்டில் அது எழுத்தின் பிரகாரமாகவே இருக்கிறது. So in the Old Testament, it is literally written. நீங்கள் யாத்ராகமம் 23:7 வாசிப்பீர்களானால், If you read Exodus 23:7, குற்றமற்றவனையும் நீதிமானையும் கொலை செய்யாயாக என்று வாசிக்கிறோம். we read, do not kill the innocent and righteous. அப்பனா நேரடியாகவே இது வந்து டைரக்ட் மர்டரை பத்தி நம்ம வாசிக்கிறோம். So here we read about a direct murder. ஆனால் இது வந்து ஒரு மர்டரா இருக்கணும் அவசியம் இல்லை. So it need not be necessarily a murder. ஒரு குற்றமற்றவனை அழிக்கணும் அப்படின்றதுல நீங்க ஈடுபடாதீங்க. So you don't involve in the act of destroying an innocent. அதாவது இன்னசென்ட் blood அப்படின்றது it is not only real life, it is also everyday life. அவங்களுடைய ஜீவன் மாத்திரம் இல்ல, அவங்க வாழ்க்கையும் கூட. So it is not only their life, but it is everyday life. உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். I think you can understand. உயிரை மாத்திரம் பெருசா நினைக்க கூடாது. Don't consider their life to be great. அது மாத்திரம் இல்ல, Not only that, அவங்க அனுதினமும் வாழ்றாங்க பாருங்க, அந்த வாழ்க்கையை நாசமாக்கிட கூடாது. but they are living that they go every day, that should not destroy. குற்றமற்ற வாழ்க்கைக்கு விரோதமாக அவர்களுடைய வாழ்க்கையை நாம கெடுத்து விடுவ நம்ம முயற்சி செய்யவே கூடாது. We should not behave in such a way to destroy their living. நீங்கள் ஆண்டவர் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் மேல ரொம்ப கோபம் கொண்டது என்னன்னு கேட்டா, The reason why the Lord was angry against the Israelites, 106 சங்கீதம் 34 இருந்து நீங்க வாசிப்பீங்களானா, if you read Psalm 106 and verse 34, ஆண்டவர் எந்த ஜனத்தோடு கலவாது இருன்னு சொன்னாரோ அந்த ஜனத்தோட போய் இவங்க கலந்துட்டாங்க. so when the Lord asked not to mingle with certain people, but these people mingled with them. அங்க வேதம் சொல்லுங்க 35ஆம் வசனத்துல, Verse 35, வேதம் சொல்லுகிறது, அந்த ஜாதிகளுடனே கலந்து அவர்கள் கிரியைகளை கற்றுக்கொண்டாங்களாம். they mingled with the Gentiles and learned their works. அது மாத்திரம் இல்ல, அவங்க விக்கிரகங்களை சேவிக்க ஆரம்பிச்சாங்க. They also started serving the idols. அதுக்கப்புறம் அது அவங்களுக்கே கண்ணியா மாறிடுச்சு. And that became a snare to them. எப்படி கண்ணியா மாறினது? How it became a snare? 37ஆம் வசனத்துல, 37, இந்த கானானிய மக்கள் செய்யற பாவம் என்னன்னா, தங்கள் குமாரரையும் குமாரத்திகளையும் பலியிடுவாங்க. அதை பார்த்துட்டு இவங்களும் தங்கள் குமாரரையும் குமாரத்திகளையும் பிசாசுக்கு
பலியிட்டார்களாம். So these Canaanites does the sin of sacrificing their sons and daughters. So looking at them, these people also sacrifice their sons and daughters to demons. 38ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். In verse 38, தங்கள் குமாரர் குமாரத்திகளுடைய குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தினார்கள், தேசம் இரத்தத்தினால் தீட்டுப்பட்டதுன்னு பார்க்கிறோம். and shed innocent blood, the blood of their sons and daughters, whom they sacrificed to the idols of Canaan, and their land was polluted with blood. அதாவது இது நியாயாதிபதியுடைய காலத்துல நடந்தது மாத்திரம் கிடையாது. So this is not only that happened in the time of judges. நீங்கள் 2 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, If you read 2 Kings 21 verse 16, ராஜாக்களுடைய காலத்திலே இது நடந்திருக்கு. this happened even in the times of kings. நீங்கள் மனாசேயை பற்றி நீங்கள் வாசிப்பீர்களானால் அவனை பற்றி வாசிக்கிறோம். அவன் எருசலேமை 4 மூலை வரைக்கும் இரத்த பழிகளால் நிரப்பத்தக்கதாய் குற்றமில்லாத இரத்தத்தை மிகுதியாக சிந்தினான்னு போட்டிருக்கு. We read Manasseh shed very innocent blood till he had filled Jerusalem from one end to another. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இதற்கு ஆண்டவர் கொடுத்த தண்டனை என்ன தெரியுமா? You know what is the punishment given by God? 2 ராஜாக்கள் 24ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வசனங்களை வாசிப்பீர்களானால், 2 Kings 24 verses 3 to 5, ஆண்டவர் இந்த மாதிரி குற்றமில்லாத இரத்தத்தை உங்க தேசம் முழுவதும் சிந்தி கொண்டிருந்ததுனால, just because they shed innocent blood all through the nation, யூதாவை தமது சமூகத்தை விட்டு அகற்றும்படி கர்த்தருடைய கட்டளை பிறந்ததாம். so at the commandment of the Lord, this came upon Judah to remove them from his sight. வேதம் சொல்லுகிற இந்த குற்றமில்லாத இரத்தத்தை எருசலேம் முழுவதும் சிந்தறதுக்கு அவன் நிர்பந்தம் பண்ணதுனால, இன்னும் கொடுமையானது என்னன்னா, கர்த்தர் அவர்களை மன்னிக்க சித்தம் இல்லாதிருந்தார்னு போட்டிருக்கு. And also it says, for since he has filled Jerusalem with innocent blood, the Lord would not pardon them. எப்படி இருக்கு பாத்தீங்களா? How it is? கர்த்தருக்கு மன்னிக்க விருப்பமே இல்லையா? The Lord did not have a heart to pardon them. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்க. குற்றமில்லாதவர்களுடைய வாழ்க்கையை அழிக்கிறது, அவர்களை கொலை செய்ய துணிகிறது தேவன் அதுக்கு நிச்சயமா பழி தீர்த்துருவாரு. So we should be very careful when you destroy the innocent life and shed their innocent blood. The Lord will really take a vengeance against it. நான் சொல்வது பல விதமான கோணங்கள்ல இதை நீங்க பார்க்கலாம். So when I say this, you can see this in many perspectives. குற்றமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்த குடும்பத்தை கெடுக்கிறது தேவனுடைய நியாய தீர்ப்பை உங்க தலைமையில நீங்க வாங்கிக்கிறீங்க. So if you destroy an innocent family, then it means that you are bringing the judgment of God upon your head. அவங்க பாவம் வெகுளியா இருப்பாங்க. They will be very innocent. அன்பா பழகுவாங்க. They will move very lovingly to you. அத உங்க இச்சைக்கு நீங்க பயன்படுத்த கூடாது. You should not use it for your lust. நாம கர்த்தர் நியாயம் தீர்ப்பாரு. The Lord will judge. அவங்கள நம்முடைய ஆசைகளால நாம அவங்கள ரொம்ப அழகா நம்ம பக்கம் திருப்பிடலாம். So we can easily turn them towards us because of our lust. ஆனா கர்த்தர் பார்க்கறாரு. But the Lord is watching us. நிச்சயமா நியாயம் தீர்ப்பாரு. The Lord will surely judge us. அவன் அறியாம செய்வான். நம்ம சொல்றதெல்லாம் உண்மைன்னு சொல்லிட்டு அவன் செய்வான். So they do it out of ignorance. They believe whatever we say is true. அத பார்த்து நம்ம துணிஞ்சிர கூடாது. So seeing that, we should not dare. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அவருடைய குடும்ப வாழ்க்கை, அவருடைய வேலை எதுவா இருந்தாலும் சரி, குற்றம் இல்லாம இருக்கிறானா, அவனுடைய பலவீனத்தை நம்ம பயன்படுத்தி நாம துணிகரமாக அவன் ரத்தத்தை சிந்திரக்கூடாது. So no matter it might be his personal life, his family or his work, if he is so innocent, we should not use his weakness to dare to do some evil against him. தாவீது இதை செய்தான் பாருங்க. David did this. உரியா என்கிறவன் ரொம்ப உண்மை உள்ள ஒரு சேவகனாக வீட்டு கூட போகாம வாசல்லே படுத்து கிடந்தான். So Uriah was a very faithful soldier. He did not even go to his house. He was lying at the gate of his palace. அவனை அவனுடைய குடும்பத்தை கெடுத்தது மாத்திரம் கிடையாது, அவனையே கொலை செய்யறதுக்கு அவன் கையிலேயே லெட்டர் கொடுத்து அனுப்புறான். So he not only destroyed his family, but he also gave a letter through him to kill himself. ஆனா கர்த்தர் அவன் மேல ஒரு black mark எழுதாம விடல. But the Lord did not live without giving a black mark on him. அவனுக்கு தண்டனையை சேர்த்து கொடுத்தாரு. The Lord also added a punishment. நான் சொல்லுவேன், ஆண்டவரே இந்த குற்றம் இல்லாதவர்கள் மேல நான் கை வைக்காம இருக்க எனக்கு எச்சரிப்பா இருக்க கிருபை தாரும். I tell you, the Lord give me grace that I may be very careful not to place my hand upon this innocent. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 24 ல இருந்து 25 வருவீங்களானா, Matthew 27 verses 24 and 25. இயேசுவை குற்றவாளின்னு சொல்லி தீர்த்துட்டு இயேசுவை பிடிச்சு கொண்டு வந்து பிலாத்து முன்னாடி வைக்கிறாங்க. So here they found Jesus to be the accused and brought and made him stand before Pilate. இந்த விக்கிரகாராதனை செய்யற பிலாத்துங்க தேவனை அறியாத மனுஷன். This Pilate was a person who doesn't know God. He was an idolater. அவன் என்ன சொல்றான் தெரியுமா? You know what did he say? இந்த மனுஷன்ட்ட ஒரு குற்றத்தை நான் காணேன். So I'm innocent of this just person. இவனை அடிச்சிட்டா இவனை விட்டுறேன்னு சொன்னா, He said I will whip him and then leave him. ஆனா கூட்டம் சொல்றாங்க, யூதர்கள் எல்லாம் சேர்ந்து சொல்றாங்க, எங்களுக்கு பரபாசை விடுதலை செய், இயேசுவை சிலுவையில் அறை. So all the Jews began to say, release Barabbas and crucify Jesus.
ஆனால் எவ்வளவுதான் இவன் முயற்சி செய்தாலும் முயற்சி வந்து அது வந்து விளைச்சலை கொண்டு வர மாட்டேங்குது. See how much he tried, he was not able to bring a positive outcome. முடிவு என்ன பண்ணான்னு தெரியுமா? ஒரு விக்கிரக ஆராதனை செய்கிறவன் என்ன சொல்லுகிறான்னா, ஒரு பாத்திரத்தில் தண்ணியை கொண்டு வர சொல்லி ஜனங்களுக்கு முன்பாக கையை கழுவி இந்த நீதிமானுடைய இரத்தப்பழிக்கு நான் குற்றமற்றவன் சொல்லி கையை கழுவுறானா. So this man who was an idolater, he took water and washed his hands before the multitude and he said, I'm innocent of the blood of this just person. என்னங்க விக்கிரக ஆராதனை செய்கிறவனுக்கு இவ்வளோ தேவ பயம் இருந்துச்சுங்க அவனுக்கு. See, this idolater had such a fear of God. எவ்வளோ பயம் இருந்துச்சு தெரியுமா? See how much he feared God. ஆனா தேவனுடைய வார்த்தையை கேட்டு வளர்ந்தவங்க இருக்காங்க பாருங்க, அந்த யூதர்கள், அவர்களுக்கு அந்த பயம் இல்லை. But these Jews who heard the word of God and grew up hearing it, they did not have that fear. 25ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், Verse 25 says, இந்த ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து ஒண்ணா சேர்ந்து கத்துனாங்களாம், இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேல எங்கள் பிள்ளைகள் மேல இருக்கட்டும். all the people answered and said, his blood be on us and on our children. சரித்திரத்தில் வாசிக்கிறோம், 40 வருஷம் கழித்து அவங்க சொன்ன வார்த்தையை அவங்க தலை மேல கர்த்தர் நிறைவேற்றினார்னு சொல்லி வாசிக்கிறோம். We read in the history, after 40 years the Lord accomplished the statement which they said. எருசலேம் முழுவதும் சுட்டெரிக்கப்பட்டு அங்கு உள்ள எல்லா மக்களும் வந்து சிலுவையில் அறைந்தே கொல்லப்பட்டார்களாம். The entire Jerusalem was burnt and all the people over there were crucified on the cross. அவ்வளோ கொடுமை நடந்திருக்காங்க. Such a kind of persecution happened. ஏன்னா இந்த இரத்தப்பழி எங்க மேல இருக்கட்டும், என் பிள்ளை மேல இருக்கட்டும். It's because they said his blood be upon us and on our children. நீங்க யோனாவின் சம்பவத்தை படித்தீங்கன்னா, If you read the incident of Jonah, யோனா 1ஆம் அதிகாரத்துல கர்த்தருடைய சத்தத்தை கேட்காம தர்ஷீஷுக்கு போயிட்டு இருக்கிறாரு, பெரிய கொந்தளிப்பு கடல்ல உண்டாயிருச்சு. So this Jonah did not obey the word of God and he was going towards Tarshish and there was a great tempest in the sea. கடைசியில என்னை கொண்டு போய் கடல்ல தூக்கி போட்டுருங்க, கடல் அமைதி ஆயிரும்னு சொல்றாரு. At last he said, pick me up and throw me to the sea and the sea will become calm. அதுக்கு இந்த ரட்சிக்கப்படாத மக்கள் பாருங்க, 14ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், 1:14. When you see 1:14, அந்த ஜனங்கள்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு சொல்றாங்களாம், கர்த்தாவே இந்த மனுஷனுடைய ஜீவனின் நிமித்தம் எங்களை அழித்து போடாதேயும், குற்றமில்லாத இரத்தப்பழியை எங்கள் மேல் சுமத்தாதிரும் சொல்லி அவங்க ஜெபம் பண்றாங்க. Therefore they cried out to the Lord and said, we pray, O Lord, please do not let us perish for this man's life and do not charge us with innocent blood. கடைசியில தூக்கி போட்டாங்க, வேற வழி இல்லாம தூக்கி போட்டாங்க. At last no other go, they just cast him into the sea. ஆனால் 16ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், இந்த யோனாவை கடல்ல போட்ட பிறகு வேதம் சொல்லுகிறது, அந்த மனுஷர் கர்த்தருக்கு மிகவும் பயந்து கர்த்தருக்கு பலியிட்டு பொருத்தனை பண்ணி கொண்டார்கள்னு பார்க்கிறோம். After they threw Jonah into the sea, verse 16 says, then the men feared the Lord exceedingly and offered a sacrifice to the Lord and took vows. என்னவா? What? பலியும் செலுத்தி பொருத்தனையும் பண்றாங்களாம். They offered a sacrifice and took vows. ஏன்? Why? இந்த குற்றமில்லாத மனுஷனுடைய ரத்தம் எங்க மேல வந்துடக்கூடாது. Because the blood of this innocent should not come upon us. என்ன பயம் இருந்துச்சுங்க அவங்களுக்கு? See what fear they had. தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு எவ்வளவு அதிக பயம் இருக்கணும். So we being children of God, how much more we should fear. நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர். Our God is a living God. தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி. Our God is a righteous judge. குற்றமற்றவனுக்காய் வழக்காடுகிறவர். He is the one who speaks on behalf of the innocent. எவ்வளவு ஜாக்கிரதையா நம்ம இருக்கணும். How much careful we should be. இன்னைக்குள்ள வசனம் நம்ம எல்லாருக்கும் ஒரு எச்சரிப்பு. Today's word is a warning to all of us. குற்றமில்லாத ஒரு இன்னசென்ட்ட பாக்குறீங்களா? Are you finding an innocent? அவனுக்கு விரோதமாக அவனை முடக்கும்படி எந்த வேலையும் செஞ்சிடாதீங்க. Do not stifle the innocent. குற்றமற்றவனை அவனை வீழ்த்தும்படி மறைமுகமாக திட்டம் போடாதீங்க. Do not scheme against the innocent. திட்டமிடுகிறவர்களோடு சேர்ந்துடாதீங்க. And do not associate with the schemers. மூன்றாவது, குற்றமற்றவனாய் இருக்கிறவனுக்கு மேல கையை நீட்டி அவன் ரத்தத்தை சிந்த விட்டுறாதீங்க. Number 3, do not shed innocent blood. அவனுடைய வாழ்க்கையை கெடுத்து போடாதீங்க. Don't destroy his life. நம்மையும் காத்துக்கொள்ள கர்த்தர் ஞானத்தை தருவாராக. May the Lord give us wisdom that we may keep ourselves. ஜெபம் பண்ணுவோம். Let us pray. இயேசுவே, எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. Jesus, thank you for the good word that you spoke with உம்முடைய us. வார்த்தை எங்களை எவ்வளவா எச்சரிக்கிறது. Lord, how much your word warns us, Lord. உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நாங்கள் எங்கள் வாழ்க்கையை கவனமாய் வாழ ஞானத்தையும் கிருபையும் எங்களுக்கு தயவாய் தாரும். Lord, give us wisdom and Lord, give us grace that we might live our life according to your word, Lord. ஒரு சிலர் பலவீனராய் இருக்கலாம், அவர்கள் எதுவுமே செய்வதற்கு ஏதுவில்லாமல் இருக்கலாம். Lord, some people might be weak, they don't have anything to do, Lord. ஆண்டவரே, ஆனால் அவர்கள் குற்றமற்றவர்களாய் இருக்கிறார்கள் என்று கண்டுபிடித்துவிட்டு அவருடைய பலவீனத்தை பயன்படுத்தி அவர்களை அழிக்கவோ அவர்களுக்கு விரோதமாய் சூழ்ச்சி செய்யவோ அவர்களுடைய வாழ்க்கையை நெருக்கத்து கொண்டு போகவோ துணிச்சல் வராமல் எங்களை பாவத்திற்கு விலக்கி காத்து கொண்டு
எங்களுடைய கைகள் தேவையில்லாமல் கரைபடியாமல் இருக்க எங்களை பாதுகாத்து கொள்ளும்படி திருக்கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். Lord, having known that they are innocent, Lord, let us not stifle them or scheme against them or shed innocent blood, Lord. Let us not defile our life because of that, but rather be careful and be very careful in that, Lord. உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தும். Glorify your name alone, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. ஆமென். Praise the Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு இருப்பார். May God bless you. May God be with you. ஆமென்.